சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே இயேசு சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலேயும் பாதத்திலே அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மிடம் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை தூய்மையாக்கும் இயேசுவே, உமது திருவசனங்களை கேட்க வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு தேவ பிள்ளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் இதயத்தை திறந்திரளும் சுவாமி. நீர் பேசப் போகிற இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இவர்கள் ஆத்மாவுக்கு உணவாகவும் இவருடைய பாதைக்கு தீபமாகவும் இவருடைய வாழ்க்கைக்கு ஒளியாகவும் மாறும்படியாக அர்ப்பணிக்கின்றேன். இயேசு தெய்வமே, பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடையதாக மாறட்டும். இந்த அடிமையின் வாயினின்று நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறேன். நீர் எனக்கு வார்த்தையை வழங்காவிட்டால் எனக்கு வார்த்தையே இல்லை கர்த்தாவே. ஒரு மோசேயின் வாயினின்று பேசிய தெய்வமே, ஒரு எரேமியாவுக்கு இறை வார்த்தையை ஊட்டிய தெய்வமே, ஒரு எசேக்கியேலுக்கு ஓலைச்சுருளை ஊட்டிய தெய்வமே, இந்த அடிமையினுடைய வாயிலும் நீர் உமது வசனத்தை ஊட்டும்படி ஒரு கையை நீட்டி என் வாயை தொடும்படியாக இந்த அடிமையை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். பேசும் ஆண்டவரே, இந்த அடிமை மூலமாக பேசும். அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசுவின் இணைய நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்னை மரியாளை பற்றி இப்பொழுது நான் இறைவசனத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகின்றேன். அன்னை மரியாள். அன்பாண்டவர்களே, காலம் நிறைவேறிய பொழுது ஆண்டவராகிய கடவுள் பாவத்திலே மூழ்கிய மனுக்குலத்தை மீட்க திட்டம் கொண்டார். அந்த மனுக்குலத்தை மீட்க திட்டம் கொண்ட ஆண்டவராகிய கடவுள் தம் ஏக மகனை இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்ப சித்தம் கொண்டார். தன் ஏககுமாரன் வார்த்தையாகிய தேவனை இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பும்படியாக ஒரு மகளை தெரிந்து கொண்டார், தன் மகனுக்கு தாயாக இருக்கும்படி. ஆண்டவராகிய கடவுள் தன் மகனுக்கு தாயாகும்படி அன்னை மரியாளை ஆதியிலிருந்தே முன்குறித்திருந்தார். ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட அந்த மரியாள் மீட்பரை தாங்கும்படியாக தகுதி பெற்றாள். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இவ்வாறாக நாம் வாசிக்க கேட்கின்றோம். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார், தமக்கு ஏற்புடையாரோனரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இந்த பகுதியிலே ஆண்டவராகிய கடவுள் தாம் முன்குறித்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை அவர் தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியிருக்கிறார், தமக்கு ஏற்புடையோர் ஆக்கினோரை அவர் தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த திருவசனத்திற்கு ஏற்ப ஆண்டவராகிய கடவுள் மரியாளை தன் ஏக மகனுக்கு தாயாகும்படி முன்குறித்து வைத்தார். அந்த முன்குறித்த அந்த தாயை இயேசுவின் தாயாகும்படி கபிரியேல் தூதர் மூலமாக அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த தாயை அவர்தாமே தமக்கு ஏற்புடைய மகளாக மாற்றினார். திருமகனை தன்னுடைய உதரத்திலே சுமந்த அந்த மகளுக்கு கடவுளின் தாயாகும் மாட்சிமையை அளித்தார். அவ்வாறாக மரியாள் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு அவருக்கு ஏற்புடையவர் என தகுதிப்படுத்தப்பட்டு அவருடைய தாயாகிய மாட்சிமையில் உயர்த்தப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வாக்குத்தத்தம் ஆதியிலே ஆண்டவராகிய கடவுள் மனுக்குலத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவு. தொடக்க நூல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் ஆதியிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி, இந்த வாக்குறுதியின்படி மரியாளுடைய வித்தாகி இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்க பிறந்தவர். அன்பார்ந்தவர்களே, மரியாளின் வித்தாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். சாத்தானின் தலையை நசுக்கி நமக்கு அவர் மீட்பை கொடுத்தார். மீட்பு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நமக்கு வந்தது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய மீட்பர். அந்த மீட்பரை இந்த உலகத்திற்கு கொடுக்கும் பெரும் பாக்கியத்தை பெற்றார்கள் அன்னை மரியாள். ஆகவே மரியாள் ஆண்டவருடைய திட்டத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பகுதியை வகிப்பதை நான் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு மீட்பராக இந்த உலகத்திலே பிறந்து மீட்பின் செயலை அவர் ஆற்றிய அந்த 33 வருடத்திலே இந்த மீட்பின் திட்டம் 4 கட்டங்களிலே நிறைவேறுகின்றது. 4 முக்கியமான கட்டங்களிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 4 முக்கியமான கட்டங்களிலும்
அன்னை மரியாள் மிக மிக இன்றியமையாத ஒரு இடத்தை வகிக்கிறதையும் நாம் காண்கின்றோம். முதலாக இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் மனு உருவெடுத்த நிகழ்வு. இதுதான் முதல் நிகழ்வு. இந்த நிகழ்வின் பொழுது வானதூதர் மரியாளுக்கு வாழ்த்துரை வழங்க, இயேசுவை தன் உதரத்திலே கருத்தாங்கும்படியாக மரியாள் தேவ சித்தத்திற்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வாக்கின்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி வார்த்தையாகிய தேவனை, தேவகுமாரனை தன்னுடைய கருவிலே ஒரு மனிதனாக ஏற்றுக்கொண்ட முதல் கட்டம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது கட்டமாக வார்த்தையாகிய தேவன் 30 ஆண்டுகள் தன்னுடைய வளர்ப்பு தந்தை சூசைக்கும் தன்னுடைய தாய் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து நாசரேத்திலே ஒரு தொழிலாளியாக வளர்ந்தார். பொது பணிக்கு தன்னையே அவர் தயாரித்தார். அந்த 30 ஆண்டுகளின் இறுதியிலே அவர் பொது பணிக்கு செல்லும் பொழுது மரியாள் அவரோடு கூட இருந்து அந்த பொது பணியை ஆற்றும்படி, கானாவூர் திருமணத்திலே முதல் புதுமையை நிகழ்த்தும்படி மரியாளின் தூண்டுதலால் அந்த பொது பணி ஆரம்பிக்கப்படுகின்றது. இது இரண்டாவது கட்டம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது கட்டத்திலே பொது பணியை தொடங்கிய ஆண்டவராகிய இயேசு 3 ஆண்டுகள் எங்கும் சுற்றித் திரிந்து இறையாட்சியின் நற்செய்தியை அறிவித்தார். மக்களை பாவ மன்னிப்பிற்கு வழி நடத்தினார். பல விடுதலைகளை கொடுத்தார். இறுதியிலே நம் மீட்புக்கு கிரயமாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சொல்லொன்னா பாடுகள் பட்டு சிலுவையிலே உயிரை கொடுத்தார். சிலுவையிலே தொங்கி அவர் உயிரை கொடுத்து சாத்தானின் தலையை நசுக்குகின்ற அந்த மீட்பின் உச்சக்கட்டத்தின் பொழுது மரியன்னை சிலுவையின் அருகே நின்று உபரட்சகியாக தன்னை ஒப்பு கொடுத்து மீட்பின் செயலிலே ஆண்டவரோடு கூட இணைந்து அங்கே பங்கேற்கின்றாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது கட்டம். நான்காவது கட்டமாக இறைமகன் இயேசு மரித்து உயிர்த்து விண்ணேற்பு அடைந்த பின் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த நிகழ்ச்சியிலே மரியாள் 120 நபர்களோடு கூட இணைந்து செபித்து, ஏக மனதாய் செபித்து பரிசுத்தாவின் வருகைக்காக காத்திருந்து திருச்சபை பிறக்கவும் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் அங்கே மரியாள் சீடர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். இது நான்காவது கட்டம். அன்பார்ந்தவர்களே, மனுவுருவெடுத்த வார்த்தை கபிரியல் தூதர் மூலமாக வாழ்த்துரை வழங்கிய பொழுது தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்த மரியாள் முதல் கட்டத்திலே நாம் பார்க்கின்றோம். பொதுப்பணியை தொடங்கும் பொழுது கானாவூர் திருமணத்திலே தன் முதல் புதுமையை ஆற்றும்படியாக மரியாள் திருமகனுக்கு தூண்டுதல் கொடுக்கும் இரண்டாவது கட்டத்தை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது கட்டத்திலே சிலுவை பலி நிறைவேறுகின்ற அந்த உச்சக்கட்டத்திலே மரியாள் சிலுவை அடியிலே நின்று தன் மகனோடு தன்னை ஒப்புக் கொடுத்த மூன்றாவது கட்டத்தை பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டு திருச்சபை தொடங்குகின்ற அந்த நாளிலே மரியாளுடைய பங்கை நாம் அதிலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த 4 கட்டங்களிலும் மரியாளினுடைய இன்றியமையாத பண்பை நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு மரியாளுக்கும் மீட்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் இயேசு மனு உருவான முதல் கட்டத்திற்கு வருவோம். இயேசு கிறிஸ்து மனு உருவான நிகழ்ச்சியை நாம் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 28 முதல் 38 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்க கேட்போம். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியாளுக்கு வாழ்த்துரை வழங்க வந்தவர் கபிரியல் தூதர். தேவாதி தேவனுடைய திரு முன்பாக இரவு பகலாக நின்று ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு தூதன். சகல மகத்துவத்தையும் சகல மாட்சிமையையும் சகல பரிசுத்தையும் தனதாக கொண்டிருக்கிற தேவாதி தேவன் திருமுன்பாக நின்று அவரை இடைவிடாது பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கும் அந்த தூதர்
நாசரேத்தூரிலே சூசி என்பவருக்கு மன ஒப்பந்தமான ஒரு கன்னிப்பெண் மரியாவுக்கு முன்பாக அனுப்பப்படுகின்றார். அந்த தூதர் மரியாவுக்கு முன்பாக நின்று அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்றார். தேவாதி தேவன் திருசமூகத்தில் நின்று அவரை ஆராதிக்கும் அந்த தூதர் இந்த சாதாரண ஒரு பெண், சாதாரண எளிமையான ஒரு பெண், ஒருவேளை 15-16 வயது நிரம்பிய பெண்ணாக இருக்கலாம், அவள் முன்பாக நின்று அருள்மிக பெற்றவரை வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்றார். அப்படி என்றால் இந்த மரியாளினுடைய மாண்புதான் எத்தனை என்று நமக்கு விளங்குகின்றது. மரியாள் மிகவும் பரிசுத்தவதியாக இருந்தாள். பாவ மாசு என்பதை சிறிதும் அணுகாதவளாக அவள் வாழ்ந்தாள். அதோடு கூட பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவினுடைய கொடைகள் வரங்கள் எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டவளாக அந்த ஆவியனுடைய நிறைவினாலே ஆவியின் கனிகள் அவளிலே வெளிப்பட்டன. அன்பு என்ற கனி, மகிழ்ச்சி என்ற கனி, அமைதி என்ற கனியே, நான் கணவனை அறியேனே என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்மீது இறங்குவார், உன்னதரின் வல்லமை உன்மீது நிழலிடும், ஆகவே உம்மிடம் பிறக்கும் குழந்தை தூயதாக இருக்கும், கடவுளின் திருக்குமாரன் எனப்படும் என்று சொன்ன மாத்திரத்தில் அவள் தன்னையே தாழ்த்தி இறைச்சித்தத்தை ஏற்றுக்கொண்டு, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, மரியாள் மகா பரிசுத்தவதியாக இருந்தும் தேவனுடைய தாயாவதற்குரிய சகல பண்புகளை அவள் கொண்டிருந்தும் பரிசுத்த ஆவியானுடைய கனிகள் வரங்கள் கொடைகளால் நிரப்பப்பட்டிருந்தும் மேட்டிமை என்பது ஒரு சிறிதும் இல்லாத ஒரு மகளாக அங்கே காணப்படுகிறார்கள். அதனால்தான் அவள் மீட்பரின் தாயாகும் பேறு பெறுகின்றாள். இவ்வளவு பரிசுத்தமும் மேன்மையும் இருந்தும் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றாள். பிரியமானவர்களே, மரியாளிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த நிகழ்விலிருந்து என்ன? மரியாளை போல் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முதலாக சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் நம்முடைய உடலிலும் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவதிகளாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் கொடைகள் வரங்கள் நம்மிலே நிரம்பப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு அடிபணிந்து நம்மையே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற ஒரு தாழ்மையான உள்ளம் நமக்கு வேண்டும். மரியாள் ஒரு கடவுளுடைய குமாரனை கருதரிக்க அழைப்பு பெற்றாலும் அதிலே அடங்கி இருந்து பெரிய சிக்கல் மரியாளுக்கு நன்றாகவே தெரியும். யூத சமுதாயத்திலே ஒரு கன்னிப்பெண் கருவுற்றிருப்பாள் என்றால், திருமணத்திற்கு முன் ஒரு பெண் கருவுற்றிருப்பதை கண்டால் யூத சமுதாயம் அவளை ஊருக்கு வெளியே தள்ளி கல்லால் எறிந்து கொண்டு போடும். மரியாளுக்கு இது நன்றாகவே தெரிந்தது. அவளுக்கும் இன்னும் திருமணம் முடியவில்லை. ஆயினும் இதுதான் தேவனுடைய சித்தம் என்று அறிந்த மரியாள் தன் உயிரையே அவள் பணயம் வைக்கின்றாள். ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாள் மரியாள். அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தன் உயிர் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லி தேவ திருச்சித்தத்திற்கு அவள் பணிந்து நடக்கின்றாள். அன்பார்ந்தவர்களே, இந்த பண்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கடவுளுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சில வேளைகளிலே துன்பப்பட வேண்டியிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே சில சொகுசான காரியங்களை, வாழ்க்கையிலே பல வசதிகளை, உலக பிரகாரமான நலன்களை நாம் இழக்க நேரிடும். ஆயினும் மரியாளை போல தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்மையே நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான்காவதாக, மரியாள் தன்னுடைய உதரத்திலே இயேசுவை கருதாங்கி அவரை பெற்றெடுத்து இந்த உலகத்திற்கு கொடுத்தாள். பாவத்திலே மூழ்கி கிடந்த அந்த மனுக்குலத்திற்கு தன் உதரத்திலே கருக்கொண்ட அந்த தேவகுமாரனை பெற்றெடுத்து உலகத்திற்கு மீட்பராக கொடுத்தாள். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை நம்முடைய இதயத்திலே கருதரிக்க விட வேண்டும், கருக்கொள்ள வேண்டும். இரவு பகலாக வேத வசனத்தை நாம் வாசித்து வாசித்து தியானித்து அதை நாம் வாழ்வாக்கும் பொழுது வார்த்தையாகிய தேவன் நம்முடைய இதயத்திலே கருக்கொள்கின்றார். நாம் பிறருக்கு அதை எடுத்து சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு எடுத்து சொல்லி மனம் திரும்புங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பெரும் இரட்சகருமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் அடைவீர்கள், பரிசுத்த ஆவியாம் திருக்கொடையை நீங்கள் பெறுவீர்கள் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது மரியாளை போல இயேசுவை பிறருக்கு ஈன்றெடுத்து கொடுத்தவர்களாக நாம் மாறுகின்றோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மரியாளை போல பரிசுத்தம், பரிசுத்த ஆவியால் நிரம்பி அவருடைய கனிகள் கொடைகள் வரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக தேவ சித்தத்திற்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். நான்காவதாக இயேசுவை மரியாள் உதரத்தில் தாங்கி ஈண்டெடுத்தது போல நாம் இதயத்திலே இறைவார்த்தையை தாங்கி ஈண்டெடுத்து மீட்புக்காக கொடுக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தூய பவுல் கலாத்தியருக்கு திருமுகம் 4:19 இவ்வாறாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் உருவாகும் வரை நான் பேறுகால வேதனை உறுகிறேன் என்று சொல்கின்றார். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் உருவாகும் வரை நான் பிரசவ வேதனை அனுபவிக்கிறேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே,
இதுதான் மரியாளை போன்ற ஒரு செயலாற்று மீட்பின் செயலை புரிவது என்பது அர்த்தம். அன்பாந்தவர்களே, இருக்கிற நீங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள், எல்லாரும் வாஞ்சையோட இறைவார்த்தையை கேட்கிறவங்க, எல்லாரும் மிக ஆர்வத்தோட ஜெபிக்கிறவங்க. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேரை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேரை கிறிஸ்து இயேசுக்குள்ள ஈண்டெடுத்து கொடுத்திருக்கிறீங்க? சிந்தித்து பாருங்கள், சற்றே சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை நாம் ஆண்டவரும் மீட்பருமாக அறிந்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினாலே நிரம்பப்பட்டு இறை வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து இதயத்தில் ஏற்கிறோம் என்றால் நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகளை ஈண்டெடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஆத்மாக்களை நாம் ஈண்டெடுக்க வேண்டும். நம்முடைய உடல் தேவனை தாங்கும் பரிசுத்த ஆலயமாக மரியாளின் உடலை போன்ற ஒரு திருப்பேழையாக துலங்க வேண்டும். என்பவர்களே, நான் சிறிது காலத்துக்கு முன்பாக பொதுநிலையினரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது, பல ஆண்டுகள். அப்பொழுது அந்த பொதுநிலையிலான விசுவாசிகளிடம் காணப்படுகிற அந்த விசுவாசமும் அந்த அர்ப்பணிப்பும் என்னை மிகவே வியப்பில் ஆழ்த்தும். என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு ஜெப கூட்டத்துக்கு வரவங்க, ஒரு பரிந்துரை ஜெபத்துக்கு வரவங்க, ஒரு தியானத்துக்கு வரவங்க என்ன சொல்வாங்க? அந்த தியானத்தினுடைய முடிவில், நான் போய் 5 பேருக்காவது ஆண்டவர் இயேசு பற்றி அறிவிக்கணும் சிஸ்டர். நான் போய் இயேசு தெரியாத ஒரு ஏரியாவில் நின்று புறநத்து மக்கள் கிட்ட நின்று இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லணும், இயேசு ஒருவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு சொல்லி கொடுங்க, ஒரு 5-6 இறைவசனம் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு போவாங்க. நானும் மிகவும் விழிப்போடும் ஆர்வத்தோடும் அவர்களை தயார் பண்ணுவேன். கடந்து செல்வார்கள். அடுத்த ஜெப கூட்டத்துக்கோ அல்லது அடுத்த பரிந்துரை ஜெபத்துக்கோ வரும்பொழுது சந்தோஷத்தோடு அவங்க வந்து, நான் எத்தனை பேருக்கு வசனத்தை கொடுத்தேன், எத்தனை பேர் இயேசுவை பற்றி ஏற்றுக்கொண்டாங்க. ஒருத்தவங்க நம்மளோட கூட அடுத்த வாரம் ஜெபத்துக்கு வர்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கிறிஸ்துவர் அல்லாத வேறொரு சகோதரன், வேறொரு சகோதரி என்று சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் மீட்பின் அந்த பரம ரகசியம் நிறைவேற மரியாளை போல நாம் ஆண்டவரோடு ஒத்துழைப்பதனுடைய அர்த்தம். நீங்க ஒவ்வொருவரும் ஒரு மரியாளாக மாற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவாக்கி இறைவார்த்தை ஈண்டெடுத்து இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள் எத்தனையோ கோடி மக்கள். நம்ம இந்திய நாட்டுல 2.4 விழுக்காடு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து அறிந்து ஏற்றுக்கொண்டவங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் ஒரு மரியாவாக மாறும்படி இயேசு கிறிஸ்துவை ஈண்டெடுத்து கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 1:41. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியாய் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். பிரியமானவர்களே, வானதூதர் வாழ்த்துரை வழங்கி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் கனியாகி இயேசு கிறிஸ்து மரியாளின் உதரத்திலே குழந்தையாக கருதரித்தார். உடனே புறப்பட்டு, அதற்கு முந்தைய வசனம் சொல்லும், 40வது வசனத்துல சொல்லும், உடனே மரியாள் புறப்பட்டு யூதேயா நாட்டில் மலைநாட்டில் உள்ள சக்கரியாவின் வீட்டிற்குள் சென்றாள் என்று சொல்லி வசனம் சொல்லும். உடனே மாதா புறப்படுறாங்க. நீங்க ஆவியால நிரம்பி இருக்கிறீங்களா? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உங்ககிட்ட இருக்கா? இறை வார்த்தையால் நீங்க தொடப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியாது. நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி நினைக்க முடியாது. உடனே எழும்புவீங்க. எழுந்து போய் யாருக்காவது இயேசுவை கொடுக்கணும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளணும். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் என்ற வாஞ்சை உங்களுக்குள்ளே கடந்து வரும். அப்படித்தான் மரியாள் உடனே எழுந்து போறாங்க. இந்த நற்செய்தியை நம்ம வாசித்து தியானிக்கும் பொழுது பார்க்கிறோம், மரியாளுடைய தாழ்மையை நம் முதல் பாயிண்ட்ல நம்ம தியானித்தோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, ஒரு சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்த அந்த மரியாள் அதை பெருசாக அவள் பேசவில்லை. அதை பற்றி, அந்த நிகழ்வை பற்றி யாருக்குமே அவள் அறிவித்ததாக நற்செய்தியாளர்கள் குறிப்பிடவில்லை. சூசைக்கு கூட, தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த மணவாளனுக்கு கூட மரியாள் சொன்னதாக தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தாட்சி நிறைந்த அந்த தாய் உடனே புறப்பட்டு எலிசபெத் வீட்டுக்கு அவள் செல்கின்றாள். அவள் எலிசபெத்தின் வீட்டை அடைந்த மாத்திரத்தில் எலிசபெத்தை வாழ்த்துகின்றாள். எப்படி வாழ்த்திருப்பாங்க? இந்த காலத்துல நம்ம ஆவியின் அனுபவத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் பார்த்து பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு சொல்றோம். அந்த காலத்துல அவங்க எப்படி வாழ்த்துவாங்க? ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துவாங்க. மரியாள் எலிசபெத்தை பார்த்து, சகோதரியே ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக என்று சொல்லி வாழ்த்திய உடனே பரிசுத்த ஆவியினால் எலிசபெத் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவானாகிய குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளினார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, மரியாளினுடைய வருகை அந்த வீட்டிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்தது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, எலிசபெத் முதிர் வயதிலே கருதரித்திருந்தாள் யோவான் ஸ்நானகனை. இந்த குழந்தை கருதரித்ததை அறிந்த பக்கத்து அக்கத்து மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சாங்க? இது எப்படிப்பட்ட குழந்தையா இருக்குமோ தெரியலையே, இது கருதரித்த உடனே அப்பா ஊமையா போயிட்டார்,
வயது முதிர்ந்த இந்த மூதாட்டி இந்த குழந்தைய வயிற்றுல தாங்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்குமோ, அல்லது இந்த குழந்தை தாய் உயிரையே குடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லி பலவாறாக பேசி தெரிந்தார்கள். இதையெல்லாம் யோவான் கேட்டுக்கிட்டே இருக்கார். தாய் வயிற்றில் இருந்த பிரகாரம் அவர் உள்ளத்திலே பெரிய காயம், உள்மன காயம். பரிசுத்தாவியின் கனியாம் இயேசு கிறிஸ்துவை சுமந்தவளாக மரியாள் எலிசபெத் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்திய மாத்திரத்திலே பரிசுத்தாவினால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத்தின் உதரத்தில் இருந்த யோவானுடைய உள்மன காயங்கள் முற்றிலுமாக ஆற்றப்படுகின்றது. அவரும் பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்படுகின்றார், பூரண விடுதலை பெற்றுக் கொள்கின்றார். அங்கே திருமுழுக்கு யோவான் பரிசுத்தாவினால் முற்றிலுமாக நிரப்பப்படுகின்றாள் எலிசபெத். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பிறரை சந்திக்கும் பொழுதும் பிறரிடம் பேசும் பொழுதும் நம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை பிறருக்கு மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு சென்று அந்த வீட்டை நாம் சந்திப்போம் என்றால் அங்கே சமாதானத்தை நாம் கொண்டு செல்லும் தூதுவர்களாக நாம் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உள்ள இருக்கிற நிறைய பேர் நற்செய்தி பணி செய்யறீங்க, இன்னும் நிறைய பேர் மரியாயின் சேனையில் இருக்கிறீங்க. இந்த 2 பணிகளிலும் வீடு சந்திப்பு ஒரு முக்கிய அம்சமாக அமைகின்றது. அப்படிதானே? நீங்க வீடுகளை சந்திக்க கடந்து செல்கிறீர்கள். அப்ப வீட்டுக்கு கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வருகை, உங்களுடைய சந்திப்பு அந்த வீட்டில் இறை பிரசன்னத்தை கொடுக்கின்றதா, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொடுக்கின்றதா? நீங்கள் செய்கின்ற ஜெபமும் வாசிக்கின்ற இறை வார்த்தையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றதா? சற்றே சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஊழியர்களாக கடந்து போகும் நம் வாயிலே புரணி பேச்சும் தகாத கதைகளும் இருக்கும் என்றால் அங்கே சமாதானத்துக்கு பதிலாக குழப்பத்தை உண்டாக்குவோம். ஆசீர்வாதம் அபிஷேகத்துக்கு பதிலாக சாத்தானுக்கு அங்கே இடம் கொடுக்க செய்வோம். மிகவும் மிகவும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருமுறை ஒரு குரூப் வீடு சந்திக்க போயிருந்தது. வீடு சந்திப்பு முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டை விட்டு வெளியில இறங்கினாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் அந்த வீட்டு தலைவியை பார்த்து, ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்றேன், அது என்ன தெரியுமா, உங்க கணவர் கால்வோன போக்குல போறாருன்னு சொல்லி கேள்விப்படுறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, என்ன அவருக்காக கொஞ்சம் ஜெபிச்சுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு கூட்டம் இந்த ஊழியக்காரங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்க. அது வரைக்கும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் ஒற்றுமையிலும் இருந்த அந்த குடும்பம் சந்தேகத்தால் அலைக்கழிக்கப்படுகின்றது. சந்தேக பிசாசு உள்ளே நுழைந்த அந்த குடும்பத்தை கம்ப்ளீட்டா உடைச்சே போட்டுட்டான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சந்திப்பும் நம்முடைய வாயின் வார்த்தையும் ஒரு மனிதருடைய உள்ளத்தையும் உடைக்க கூடாது, ஒரு குடும்பத்தையும் உடைக்க கூடாது, ஒருவருடைய சமாதானத்தையும் குலைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மீட்பின் சரித்திரத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பின் வரலாற்றிலே முதல் கட்ட நிகழ்ச்சியாக அவர் கருவுரு எடுத்த இந்த பகுதியை தியானித்த நாம் மரியாளை போல பரிசுத்தமாகவும் மரியாளை போல தாழ்த்தி நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாகவும் தேவ சித்தத்திற்கு நம்மை அமைந்து நடக்கிறவர்களாகவும் இயேசுவை தாங்கி பிறருக்கு கொடுக்கிறவர்களாகவும் நாம் மாற வேண்டும். பிறரை சந்திக்கும் பொழுது இறை பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது கட்டமாக இயேசுவின் பொது பணியின் ஆரம்பம். இயேசு சுவாமி 30 ஆண்டுகள் தன்னுடைய வளர்ப்பு தந்தைக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து நாசரேத்தர் ஊரிலே அங்கே அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னையே தயார்படுத்தி கொண்டிருந்த காலம் அது. இந்த 30 ஆண்டுகள் முடிந்தவுடனே அவர் பொது பணிக்கு செல்கின்றார். பொதுப்பணிக்கு சென்று அவர் பணியை தொடங்கும் முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சியை யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நடந்த திருமணம். மரியாளுக்கு ஒருவேளை உறவினராக இருந்திருக்கலாம். மரியாள் அங்கே இருக்கின்றாள். இயேசு தன் சீடர்களோடு கூட அங்கே கடந்து போகின்றாள். மரியாள் அந்த கூட்டத்தோடு ஒருவராக அங்கே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் மிகவும் நுணுக்கமாக அந்த வீட்டின் காரியங்களை எல்லாவற்றையும் நோட்டமிடுவர்களாக அங்கே தெரிகின்றார்கள். அங்கே ரசம் பரிமாறப்படுகிறது. பந்தியிலே அந்த நாட்டு வழக்கப்படி ரசம் பரிமாறிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ரசம் திடீரென்று தீர்ந்து போகின்றது. இந்த பற்றாக்குறை அந்த வீட்டுக்காரருக்கு, திருமண வீட்டுக்காரருக்கு பலத்த ஒரு
ஒரு அவமானமாக கருதப்பட்டது. மரியாள், இதை கண்ட மரியாள் உடனே புறப்பட்டு தன்னுடைய மகனிடம் சென்று, மகனே, இவர்களுக்கு ரசம் இல்லை என்று சொல்கின்றார்கள், மகனே, இவர்களுக்கு ரசம் இல்லை என்று சொல்கிறார்கள். தாயினுடைய சொல்லை கேட்ட இயேசு அவர்களை பார்த்து, அம்மா, இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லையே என்று சொல்கின்றார். ஆனாலும் மரியாள் திருமகனுடைய வல்லமையை அறிந்தவர்களாக பணியாளர்களை பார்த்து அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்து போகிறார்கள். இயேசு தன்னுடைய தாயின் சொல்லுக்கு அவர் இணைந்து பணியாளர்களிடம் அங்கே கிடக்கிற கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று கட்டளையிடுகின்றார். தண்ணீரால் நிரப்பப்பட்ட கற்சாடிகள் மீது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வழங்கி ஜெபித்த மாத்திரத்திலே அந்த தண்ணீர் அற்புதமாக திராட்சரசமாக மாற்றப்படுகிறது. அப்பொழுது இயேசு பந்தி மேற்பார்வையாளரிடம் இதை முகர்ந்து பந்தியிலே பரிமாறுங்கள் என்று சொல்கின்றார். அதை பரிமாற தொடங்கின உடனே பரபரப்பு, அந்த திருமண வீட்டிலே அந்த பந்தியில் இருந்தவர்களிடையே ஒரே பரபரப்பு. என்ன இவ்வளோ நல்லா இருக்கு இந்த வைன், இந்த ரசம் சூப்பரா இருக்குது, இந்த திராட்சை ரசம், இதுவரைக்கும் எங்க வச்சிருந்தீங்க? இதை போய் மணமகன்ட்டு பந்தி மேற்பார்வையாளர் கேட்கிறார். இதுவரைக்கும் இந்த ரசத்தை எங்க வச்சிருந்தீங்க? வழக்கமா நல்ல ரசத்தை, உயர்தரமான ரசத்தை முதல்ல பரிமாறுவாங்க. மக்கள் நல்லா குடித்து திருப்தியான பிறகு இரண்டாம் தரமான ரசத்தை கொடுப்பாங்க. ஆனா நீரோ இந்த முதல் தரமான ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்லிட்டு மணமகனிடம் பந்தி மேற்பார்வையாளன் சொல்கின்றார். பந்தி மேற்பார்வையாளனுக்கு ரசம் எங்கிருந்து வந்தது என்று தெரியாது, அந்த வீட்டு மணமகனுக்கு தெரியும். இது இயேசு புதுமை செய்து வந்த ரசம் என்று அவருக்கு தெரியும். இப்படி பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது எல்லாமே மரியாளுடைய காதல விழுது. மரியாள் எதையுமே கண்டுகொள்ளாதபடி மறைவில் இருக்கின்றாள். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் மரியாளுடைய இடத்துல இருந்தாக்க என்ன நடக்கும்? இந்த தண்ணீர் ரசமா மாறந்துன்னு தெரிஞ்ச உடனே அந்த கற்சாடையை பிடிச்சிட்டு, பாத்தீங்களா, இது என் மகன் தண்ணிய ரசமா மாத்தினது, குடிச்சு பாருங்க, எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க, என் மகன் அவ்வளவு வல்லமை உள்ளவர் பாத்தீங்களா, அது நான் சொல்லிதான் அந்த புதுமையை செய்தார் பார்த்துடுங்க. இப்படி நம்ம தம்மட்டம் அடிப்போம். ஆனா மரியாள் என்ன சொல்றாங்க? இயேசு சுவாமி, அம்மா, என் நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்ன போதும் கூட மகனிலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அவர் தன் சொல்ல தட்டமாட்டார் என்று சொல்லி நம்புறாங்க. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிடுறாங்க. எல்லாரும் பேசுறது காதுல கேட்டோம், இவதான் என் மகன் என்றோ, என் மகன் செய்த புதுமையால் தான் இவ்வளவு நல்ல ரசம் வந்தது என்றோ ஒரு நாளும் அவர்கள் பெருமை எடுத்துக் கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிறருக்கு நன்மை செய்ய நேரிடும் பொழுது நாம் இப்படிதான் இருக்கணும். இயேசுவை பாருங்க, அந்த இடத்துல தன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று தெரிந்தாலும் தாய் சொல்லை தட்டாத தமையனாக அங்கே அன்னையனுடைய சொல்லுக்கு முற்றும் பணிந்தவராக கேள்விப்படுகின்றார், அங்கே காணப்படுகின்றார். இந்த காலத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு கீழ்ப்படுதல் நீங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு காட்டுறீங்க, சற்றே சிந்தித்து பாருங்க. இன்னும் கடவுளுடைய நேரம் வரலன்னு தெரிஞ்ச பிறகு கூட இயேசு என்ன செய்றார்? புதுமை செய்றார். ஏன்? தாயினுடைய விருப்பத்தை அறிந்தவராக. அந்த தண்ணீர் ரசமாக மாறின பிறகு இயேசுவும் அதை பற்றி பேசவில்லை, மரியாளும் தன்னுடைய பெருமையை பற்றி பேசவில்லை. அப்படியே அவங்க மறைந்து போறாங்க. அவர் வளரட்டும், இயேசுவின் பெருமை வளரட்டும், நான் குறையட்டும் என்று சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்த விட்டு மரியன்னை அப்படியே மறைகிறாங்க, அப்படியே மறைஞ்சு போறாங்க. பிரியமானவர்களே, இயேசு சுவாமி 3 ஆண்டுகள் அதிலிருந்து அந்த கானாவூர் திருமணத்தில் அவர் நிகழ்த்திய முதல் புதுமையிலிருந்து கடந்து செல்கின்றார். பட்டி தொட்டி ஊர் நகரங்கள் கிராமங்கள் எல்லாவற்றிலும் சுற்றி திரிந்து நற்செய்தியை அறிவித்து குருடருக்கு பார்வையை கொடுக்கிறார், செவிடரை கேட்க செய்கின்றார், முடவரை நடக்க செய்கின்றார், பக்கவாதமுற்றவர்களை எழுந்து நடக்க செய்கின்றார், இறந்தோருக்கு உயிர் கொடுக்கின்றார், காற்றையும் கடலையும் அடக்குகின்றார். இது எல்லாம் நடக்கு. மரியாள் கூட்டத்தோடு கூட்டமாக அவரை பின்தொடர்ந்தார் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். கூட்டத்தோடு ஒரு சீடத்தியாக மரியனை கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் அறிகின்றோம். அதனால்தான் ஒருமுறை கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் உரத்த குரல் எழுப்பி இயேசுவை பார்த்து, உம்மை சுமந்த உதரமும் நீர் அமுதுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவை என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். அந்த வார்த்தை கேட்ட இயேசு தன் தாய்க்கு எப்படி ஒரு மதிப்பு கொடுக்கிறார் பாருங்க. என்னை வயிற்றுல தாங்கி பெற்றெடுத்ததால என் தாய் சிறப்புறவில்லை, கடவுளுடைய வார்த்தை ஏற்று அதன்படி நடந்ததால் தான் அவங்க மிகவும் பெரிய பாக்கியவது என்று சொல்லி தாயை அங்கே உயர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த 3 ஆண்டு காலமும் மரியாள் மறைந்திருக்கின்றாள். இயேசுவுக்கு தன்னுடைய கை வேலையினாலே உணவுப் பொருட்களை செய்து அனுப்பினதாகவும் அவருக்கு உடுப்பு தச்சு அனுப்பினதாகவும் நம் பாரம்பரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, கண்களை திறந்து பாருங்க, உங்களை சுற்றியும் பாருங்க, இந்த உலகத்தை சற்றே கண்ணோக்குங்க. ஏராளமான மக்கள் சாப்பிட சாப்பாடு இல்லாம, உடுத்த துணி இல்லாம, தங்க உறைவிடம் இல்லாம, கை செலவுக்கு கூட காசு இல்லாம துன்பப்படுறதை நீங்க பாக்குறீங்க. இந்த மக்கள் எல்லாருக்கும் நம்மாலான உதவியை நாம் செய்ய வேண்டும். இந்த உதவியை நாம் செய்துவிட்டு
நாம் ஆண்டவர் நமக்கு கைமாறு தருவார் என்று ஒதுங்கி அடக்கமாக வாழ வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன் ஒரு ஊர்ல இருந்தார். அந்த மகனை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய பதவியில அந்த தாய் ஆழ்த்தினாள். அவ்வளோ விதவை. அந்த மகன் திருமணமான உடனே இந்த தாய்க்கும் தன்னுடைய மனைவிக்கும் தகராறு ஏற்பட்ட போதில் தாயை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிவிட்டார் அந்த மகன். மகனால் கைவிடப்பட்ட அந்த தாய் செய்வதறிவு தெரியாமல் அவள் ஒரு மருத்துவமனையிலே சென்று ஒரு நர்ஸ் எய்டாக வேலைக்கு அமர்ந்தாள். அங்கே அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்படி வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் அந்த அவசர சிகிச்சை வார்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன கேஸை கொண்டு வந்தாங்க. நல்ல ஒரு சொகுசு காரில் பிரயாணம் செய்த ஒரு மனிதன், ஒரு இளம் வயதுள்ள மனிதன் அடிபட்டு ரத்தமெல்லாம் போயிட்டு குற்றுயிராங்க கொண்டு வந்து போடப்படுறாங்க. அவருடைய ரத்தத்தை குரூப்பில் செக் பண்ணிட்டு உயிரை காப்பாற்றும் பொழுது உயிரை காப்பாற்றுவதற்காக அவருக்கு ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. பார்த்தா அவருடைய குரூப் ஏபி நெகட்டிவ். ஏபி பாசிட்டிவ் ரத்தமே ரொம்ப ரேர். இப்போ ஏபி நெகட்டிவ் அதை விட ரேர். அங்கே யாருக்கிட்டுமே ஏபி நெகட்டிவ் இல்லை, பிளட் பேங்க்லேயும் பிளட் இல்லை. உடனே அவருக்கு ஒரு பாட்டிலாவது பிளட் கொடுத்தாதான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி டாக்டர்கள் திகைக்கிற வேளையில இந்த தாய் முன் வருகின்றாள். ஏன் பிளட் ஏபி நெகட்டிவ் எடுத்து அந்த இளைஞனுக்கு வாழ்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு பிளட் கொடுக்குறான். பிளட் கொடுத்தாச்சு. ஆபரேஷன் அறுவை சிகிச்சைலாம் முடிஞ்சு அவர் ஹாஸ்பிட்டலில் அவர் சிகிச்சை பெற்றுக்கொண்டே இருக்கின்றார். சில நாட்கள்ல அந்த பெண் ரத்தம் கொடுத்த அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு அவருடைய கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக ஆரம்பிக்குது. அப்போ மருத்துவர்கள் இந்த சகோதரனிடம் வந்து, நீ உயிர் போற ஆபத்தில் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு அம்மா ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்தாங்க, அந்த அம்மாவுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க கடந்து சென்று அவங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று சொல்லி இந்த டாக்டர்கள் சொல்றாங்க. இந்த மகன் எழுந்து கஷ்டப்பட்டு போய் அந்த தாய் இருக்கிற அந்த அவசர வார்டில், எமர்ஜென்சி வார்டில், ஐசியூல போய் பார்க்குறாங்க. போய் பார்க்க போனாக்க இவர் அதிர்ச்சியினால ஆட்கொள்ளப்பட்டார். ஏன்? அந்த பெண்ணு தான் இவருடைய பெற்ற தாய். பாத்தீங்களா, எப்படி பிறருக்கு உதவி செய்துட்டு தானே மறைந்து போகிற ஒரு தன்மையை பாருங்க. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் நாம் பிறருக்காக தியாகம் செய்யணும். பிறருக்கு நம்ம ஒரு சின்ன நன்மை செய்துட்டோம்னு சொன்னா, ஒரு சின்ன நன்கொடை கொடுத்துட்டோம்னு சொன்னா, ஊழியத்துக்கு ஒரு உதவி செய்துட்டோம்னு சொன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நமக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கோயிலுக்கு முக்கியமா காணிக்கையும் நன்கொடையும் கொடுத்துட்ட பிறகு என்ன எதிர்பார்க்கிறோம்? பூசை எப்படா முடியும்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்? ஒரு நீண்ட பட்டியல் வாசிப்பாங்க. சோ 10,001 ரூபாய் கொடுத்தாங்க, சவுதி அரேபியாவில் வேலை செய்யறவங்க 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்க, மேற்கு தெருவில் இருக்கிறவங்க 5,000 கொடுத்தாங்க. இப்படி வாசிக்கும் போது நம்ம பேர் வருதா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பேர் வாசிக்கலன்னு சொன்னாக்க நம்ம வருத்தப்படுறோம். நோட்டீஸ் போர்டில் அங்கே பேர் எழுதி பொறிச்சு வைக்கிறாங்க நிரந்தரமா, அதுல நம்ம பேர் இடம்பெறணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, மரியாதை பாருங்க, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் நன்மை செய்த பிறகு ஒரு பாராட்டும் எதிர்பார்க்காம அப்படியே மறைஞ்சு போறாங்க. நான் கொடுத்த இந்த உதாரணத்துல இந்த தாய் யாரோ எவரோன்னு தெரியாம ஒரு பாட்டில் ரத்தத்தை கொடுத்தாங்க. அவருடைய சொந்த மகனுக்கே உயிர் கொடுத்த ஒரு பெரிய தியாகியாக அவங்க மாறுறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நாம் பிறருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு நாம் பயனற்ற ஊழியர்கள் என்று சொல்ல வேண்டும். சுவாமி அதுதான் சொல்றார், நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்த பிறகு அதுல உங்களுக்கு பெருமை கொள்ள ஒண்ணுமே இல்லை, நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், நாங்கள் செய்ய வேண்டிய கடமைதான் செய்தோம் என்று சொல்லுங்கள் சொல்லி ஆண்டவர் அருமையா நமக்கு அறிவுரை கூறுகின்றார். அதோடு கூட உன் வலக்கை செய்யும் தர்மத்தை உன் இடக்கை அறியாதிருக்கட்டும் என்று சொல்லி தர்மம் செய்யறதனுடைய ரகசியத்தை அவர் சொல்கின்றார். பிறர் பார்க்கும்படி நம்முடைய நற்செயல்களை நாம் தம்பட்டம் அடித்தோம் என்றால் விண்ணகத்தில் நமக்கு கைமாறு இல்லை என்று சொல்லியும் ஆண்டவர் சொல்கின்றார். மரியாதை போல தாட்சி உள்ளவங்களா, மறைந்தவர்களா, பிறருக்கு உதவி செய்தோம் அதை பெருமை பாராட்டாதவர்களா நாம் மாற வேண்டும். நெஞ்சிலே செருக்குற்றோரை ஆண்டவர் சிதறடிக்கின்றார், அவர் தாழ்ந்தோரை உயர்த்துகின்றார், செல்வரை அவர் வெறும் பெயராய் அனுப்புகின்றார், வலியோரை அவர் அரியணையில் இருந்து தூக்கி எறிகின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மீட்பின் இரண்டாவது கட்டமாக கானா ஒரு திருமண நிகழ்ச்சியிலே மரியாளினுடைய குறிப்பறிந்து செயல்படும் அந்த குணம், பிறருக்கு உதவி செய்ய முன் வருகின்ற அந்த தன்மை, பெருமை பாராட்டாத தாட்சியான ஒரு குணத்தை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் நாம் நம்முடையதாக மாற்ற வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய நாம் முன் வர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. மூன்றாவது கட்டமாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய 3 ஆண்டுகள் பொதுப்பணியின் இறுதியிலே மீட்பின் பரம ரகசியத்தை நிறைவேற்றும்படியாக பாடுகளுக்கு தன்னை கையளிக்கின்றார். சொல்லனா வேதனைகளை அனுபவிக்கின்றார். இரத்த வேர்வை சிந்தி, கசியால் அடிக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, பாரமான சிலுவையை தோளிலே சுமந்து கொண்டு அங்கே கல்வாரி மலைக்கு கஷ்டப்பட்டு அந்த சிலுவையை தூக்கி கொண்டு ஏறி போய் 3 ஆணைகளால் அறையப்பட்டு அவருடைய உடுப்பெல்லாம் கழட்டப்பட்டு
சிலுவையிலே தொங்கி 6 மணி நேரம் உடல் வேதனையை அனுபவித்து ரத்தத்தை எல்லாம் சிந்துகின்றார். மரியாள் இயேசுவோடு கூட இன்பத்திலும் துன்பத்திலும், உயர்விலும் தாழ்விலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நடந்தவர்கள். மரியாளுக்கு இந்த உலகத்துல ஒரு நோக்கம் இருந்ததுன்னா அது இயேசுதான். இயேசுக்காக மட்டும்தான் அவங்க வாழ்ந்தாங்க. இயேசுவை மட்டுமே மையமா வைத்து அவங்களுடைய வாழ்க்கை சுழந்தது. எல்லா கட்டத்திலும் இயேசு மிக நெருக்கமாக பின்பற்றியவர்கள் மரியாள். இந்த துன்ப கட்டத்திலும் மரியாள் இயேசுவோடு மிக நெருக்கமாக நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே சிலுவை அடியிலே ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை அருகிலே நின்று ஆண்டவர் தன்னுடைய உடலிலே அனுபவித்த வேதனைகளை எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் அவள் தாங்கிக் கொள்கின்றாள். பெரிய தியாகியாக 7 வியாகுலங்களையும் சுமந்த தாயாக அங்கே நின்று பாவத்திலே உழந்து கொண்டிருக்கின்ற மனுக்குலத்தின் மீட்புக்காக தன் மகனை தியாக பலியாக ஒப்புக் கொடுக்கின்றாள். தன்னுடைய வேதனையை அவள் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றாள். இன்று நம்மிலே பலர், ஏன் எல்லாருமே துன்பத்தை கண்டா துவண்டு போறோம். நமக்கு துன்பமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சொகுசான வாழ்க்கை இருக்கணும், எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில கஷ்டன்றதே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மரியாதை பாருங்க, அவருடைய வாழ்க்கையே துன்பத்தின் பாதை. துன்பத்துல துணிச்சலோடு அவர்கள் எதிர்நீச்சல் போட்டார்கள். இயேசுவை பெற்றெடுத்ததிலிருந்து, இயேசுவை கருதரித்ததிலிருந்து, அங்க பெற்றெடுக்க இடம் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. எகிப்துக்கு ஓடி போனாங்க. 12 வயதுல காணாம போனப்ப இயேசுவை பற்றி அவங்க கவலைப்பட்டாங்க. பொது பணியின் பொழுது இயேசுவை பற்றி பலவிதமான தூற்றுதல்கள், அவர் பேய் பிடித்தவர், அவர் பாவிகளோட உறவாடுறார் அப்படின்ட்டுலாம் சொல்லி அவரை பற்றி குற்றம் சாட்டுறாங்க. இது எல்லா வேதனைகளையும் அவள் தாங்கிக் கொள்கின்றாள். எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு அந்த மகனோடு நெருக்கமாக பின் சென்று சிலுவை அடியிலே, சிலுவை பலியிலே மீட்பின் உச்சக்கட்டத்தை இயேசு நிறைவேற்றும் பொழுது அவளும் ஒரு உபரட்சகியாக தன்னை ஒப்புக் கொடுக்கின்றாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, குடும்ப பாரத்தாலும் பொருளாதார நஷ்டத்தாலும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒரு பொறுப்பற்றத்தனமா நடக்கிறதாலும் ஒத்துப்போகாத நிலைமையிலும் நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மை பற்றி கீழ்த்தரமான வார்த்தைகளை சொல்லும் பொழுதும், உதாசீனப்படுத்தும் பொழுதும், நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லும் பொழுதும் உள்ளம் உடைஞ்சு போறோம். இப்படி உள்ளம் உடைஞ்சு போகிற நீங்க ஒவ்வொருத்தரும் வியாகுல அன்னையை உற்று நோக்குங்க. இயேசுவுக்காக எல்லா துன்பத்தையும் தன் மனதிலே ஏற்றுக்கொண்டாள் அந்த நல்ல தாய். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் உள்ளத்திலே வைத்து தியானித்து சிலுவை அடியிலே அவள் தன்னுடைய இடத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். அன்பார்ந்தவர்களே, கல்வாரி இல்லாமல் தாபோர் மலை இல்லை, சிலுவை மரணம் இல்லாமல் உயிர்ப்பு இல்லை, நம்முடைய வாழ்விலும் துன்பங்கள் இல்லாமல் வெற்றி இல்லை. சிலுவை அடியிலே உங்களை நிறுத்துங்க. துன்ப துயரங்கள் உங்களை சூழ்ந்து வரும் பொழுது, வேதனை சோதனைகள் உங்கள் உள்ளத்தை வாட்டும் பொழுது, சிலுவை அடியிலே உங்களை நிறுத்தி மரியாளுடைய துன்பத்தை, இயேசுவினுடைய துன்பத்தை உள்ளத்திலே இருத்தி தியானியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சக்தியை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 3வது கட்டத்திலே இயேசுவின் சிலுவை பலியை ஆண்டவர் நிறைவேற்றும் பொழுது மரியாளுடைய உடனிருப்பை பார்க்கிறோம். துன்பத்திலே தன் மகனோடு கூட நடந்த தாயை, துன்பத்திலே எதிர்நீச்சல் போட்ட ஒரு தாயை, தியாகத்தின் உருவை, வீர மங்கையாக அங்கே நாம் மரியாளை பார்க்கின்றோம். அந்த மாதாவை நாம் பார்க்கும் பொழுது நம் உள்ளத்திலும் வாழ்க்கையின் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள நமக்கு துணிவு வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 4வது கட்டமாக மீட்பின் செயலிலே பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்காக மரியாள் அங்கே ஜெபிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இது மிகவும் முக்கியமான மீட்பின் கட்டம். இதை பற்றி நாம் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 24:49. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்து 40 நாள் அவர்களோடு கூட நடமாடிய பிறகு விண்ணேற்பு அடைகின்றார். விண்ணேற்பு அடைவதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் தனியா விடப்பட போகிறோமே என்று சொல்லி அவர்கள் கலங்குகிறார்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். இதோ 48வது வசனத்துல 24:48, இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் அனுப்ப போகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரைக்கும் இந்நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்போஸ்தலர்கள் அவர்கள் இடைவிடாமல் தேவாலயத்திலிருந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் இறுதி வசனமாக 50வது வசனத்துல அவர்கள் இடைவிடாமல் தேவாலயத்திலிருந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய கட்டளை அப்படியே நிறைவேற்றினாங்க. அதோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன்.
அந்த வல்லமையினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள், தரிப்பிக்கப்படுவீர்கள். அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி தெளிவாக சொல்கின்றார். திருத்தூதர்கள் பணி 1 அதிகாரம் 8வது வசனம். திருத்தூதர்கள் பணி 1 அதிகாரம் 8வது வசனம். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அந்த உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக 14வது வசனத்துல திருத்தூதர்கள் பணி 1 அதிகாரம் 14வது வசனத்துல என்ன நடக்குன்னு வாசிங்க. 14. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக சீடர்களும் அப்போஸ்தலர்களும் மரியாவும் இயேசுனுடைய சகோதரர்களுமாக 120 நபர்கள் அங்கே மேல்மாடி அறையில் கூடியிருந்து ஒரே மனதாக, அவங்களுக்கு என்ன ஒரே மனசு? பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் வாக்களித்த அந்த கொடையை அவங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரே மனதோடு கூட அவங்க 10 நாள் தியானத்தில் இருக்கிறாங்க. விண்ணேற்படைந்த நாள்ல இருந்து பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் 10 நாள் மரியாளுடைய தலைமையிலே அந்த ஜெபமும் அந்த காத்திருப்பும் அமைகின்றது. அன்பாந்தவர்களே, அந்த 120 நபர்களும் பயப்பட்டு உள்ளம் கலங்கி ஓடைகளாக இருக்கிறாங்க. இயேசுவையே இப்படி பண்ணிட்டாங்க, சிலுவையில இருந்து கொண்டுட்டாங்க, நமக்கு என்ன நேரமோ என்று சொல்லி அஞ்சி கதவு ஜன்னல் எல்லாத்தையும் போட்டுட்டு மேல்மாடி அறையில ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க சொல்ல போனா. ஆனால் மரியாள் மாத்திரம் அருளால் நிரம்பப்பட்டவளாக, பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைந்தவர்களாக அங்கே இருக்கின்றார்கள். மரியாள் அருளால் நிரம்பப்பட்டிருந்ததாலதான் பரிசுத்தாவினால் ஏற்கனவே அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தாங்க. வானதூதர் மரியாளுக்கு வாழ்த்துரை வழங்கும் பொழுது என்ன சொல்றார்? தூயாவி உங்கள் மீது வருவார், உன்னதரின் வல்லமை உங்கள் மீது நிழலிடும். ஏற்கனவே அவங்க பரிசுத்தாவினுடைய பேழையா மாறிட்டாங்க. இந்த பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மரியா அபிஷேகத்தில் இல்லாத 119 பேரையும் அபிஷேகத்திற்காக தயாரிக்கிறார்கள். பாத்தீங்களா? தாய்க்குரிய ஒரு வாஞ்சையை பாருங்க. அத்தனை பேரும் பரிசுத்தாவினுடைய கொடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே மரியாள் இவர்களை வழி நடத்துகிறார்கள். அப்படியே பரிசுத்தாவியானவர் பொழியப்படுகின்றார். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். திருத்தூதர்கள் பணி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். பெந்தகோஸ்தே நாளன்று வாக்களிக்கப்பட்டபடியே பரிசுத்த ஆவியானவர் வல்லமே இறங்குகிறார். வானத்திலிருந்து பெரும் சத்தம், ஒரு பெரிய கூக்குரல், கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு காற்று வீசுவது, பேரிரைச்சல் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் பிளவுண்ட நாக்கு போல ஒவ்வொரு தலைமையிலும் இறங்கி வந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தில் ஆழ்த்துகின்றார். ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருத்தரும் அந்நிய மொழியில் ஆண்டவரை போற்றி துதிக்கிறாங்க. ஆவியின் வல்லமை போன்றவர்களாக வெளியே போறாங்க. கதவு எல்லாத்தையும் திறந்துட்டு வேகமா வெளியில போய் புது இடத்திலையும் உயர்ந்த இடங்களிலையும் நின்று இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் மெசியா, நீங்க அவரை சிலுவையில அறைந்து கொண்டு போட்டு விட்டீர்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறும்படியாக நீங்க பாவ அறிக்கை செய்யுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மெசியாவுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியாம் திருக்கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வல்லமையோடு அவங்க போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்படி புறப்பட்டு போன அந்த சீடர்களுக்கு மரியாள் பெரிய பாதுகாவலியாகவும் பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க. ஊழிய பாதையிலே அங்க போன இடத்துல அப்போஸ்தலர்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு, அடி, உத, சிறைவாசம், பலவிதமான சித்திரவதைகள், அது எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பேரால் அவங்க ஏற்றுக்கொண்டு திரும்பி வரும்பொழுது மரியாள் அவர்களை தேற்றுகிறாள், அவளை ஆற்றி தேற்றி அரவணைக்கின்றாள், திடப்படுத்துகின்றாள். ஆதி திருச்சபை வளர்ந்தது மரியன்னையினுடைய மடியிலே என்று சொல்லலாம். அப்படியாக திருச்சபையின் வளர்ச்சிக்கு மரியாள் மிகவும் மிகவும் உறுதுணையாக அப்போஸ்தலர்களுக்கு இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள்ல திருச்சபை வளர வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக இறை வார்த்தையை முழு மூச்சோடு நாம் அறிவிக்க கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் ஆவியின் ஆற்றல் போன்றவர்களாய் புறப்பட்டு போய் எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். திருத்தூதர் பணியில் நம்ம பார்க்கிறோம்,
மார்க் நற்செய்தி கடைசி வசனத்தில் அப்படிதான் சொல்வார், அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் ஆண்டவர் வார்த்தையை வல்லமையோடு அறிவித்தார்கள். ஆண்டவரும் உடனிருந்து நிகழ்ச்சிய அரும் செயல்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அரும் செயல்கள் நடக்கிறதுக்கும் இப்படிப்பட்ட வல்லமையான ஊழியம் நடக்கிறதுக்கும் பின்னணியில் அங்க மாதா இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, ஆதி திருச்சபையை வளர்வதற்கு மரியன்னை மிகவும் உறுதுணையாக இருந்தது போல இன்னும் திருச்சபை வளரணும்னு சொன்னா அந்த அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு மிகவும் அவசியம். அந்த அன்னையை போல நாம் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும், ஆவியின் அபிஷேகம் நிறைந்தவர்களாக மாற வேண்டும். இறை வார்த்தையை நம் உள்ளத்திலே ஏற்று இரவும் பகலும் அதை வாசித்து தியானித்து அதை நாம் பிறருக்கு வல்லமையோடு அறிக்கை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, மரியன்னை தேவனுக்கு உகந்த பரிசுத்த பாத்திரம். எப்படி தன்னையே ஆண்டவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக ஒப்புக் கொடுத்தார்கள் என்பதை லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 28 முதல் 56 வரையுள்ள வசனங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த பகுதியை நான் ஒன்னொன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்வேன். வசனங்களை குறித்துக் கொள்ள முடிஞ்சா நீங்க குறித்துக் கொண்டு நீங்க பிறகு படிச்சு பாருங்க. மரியாள் தேவனுக்கு உகந்த பரிசுத்த பாத்திரம். லூக்கா 1:28-56. முதலாக மரியாள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அருள்மிக பெற்ற பாத்திரம். 28வது வசனத்துல அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லி தூதர் வாழ்த்துகிறாள். அப்படிப்பட்ட அருள்மிக பெற்ற பாத்திரம். இரண்டாவதாக மரியாள் பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். இதை நாம் 42வது வசனத்துல பார்க்கிறோம். எலிசபெத் மரியாளை வாழ்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கின்றாள். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் மரியன்னை. மூன்றாவதாக இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தாட்சியால் தன்னை ஒப்பு கொடுத்த தாட்சியின் பாத்திரம். 38வது வசனத்துல. நான்காவதாக விசுவாசத்தினால் தன்னை தியாகத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாள். உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் துன்பத்துக்கு அவள் தன்னையே அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணிப்பின் பாத்திரமாக அங்கே நாம் மரியன்னையை பார்க்கின்றோம். ஐந்தாவதாக ஆவியின் அபிஷேகத்திற்காக அவர்கள் மிகவும் வாஞ்சையோடு காத்திருந்த வாஞ்சையின் பாத்திரம், பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட வாஞ்சையின் பாத்திரம். 45வது வசனம். அடுத்தபடியாக மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு துதி பாடிய துதியின் பாத்திரம். 47வது வசனத்துல பார்க்கிறோம். மரியாள் அகமகிழ்ந்து என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் உள்ளம் என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேருவகை கொள்கிறது என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பாடிய துதியின் பாத்திரமாக அங்கே நாம் பார்க்கின்றோம். எட்டாவதாக மீட்பரை சுமந்த மீட்பின் பாத்திரம். நீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் மனிதரை எல்லா பாவங்களிலிருந்து மீட்பார். 31வது வசனம். அவர் மீட்பின் பாத்திரம். அடுத்தபடியாக 9வதாக குறிப்பறிந்து செயல்படும் ஞான பாத்திரம். யோவான் 2:5 பார்க்கிறோம். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், மகனே இவர்களுக்கு ரசமில்லை என்று சொல்லி அந்த வீட்டினுடைய குறிப்பறிந்து செயலாற்றுகின்ற ஒரு ஞான பாத்திரமாக மரியாளை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மரியன்னை தேவனுக்கு உகந்த பரிசுத்த பாத்திரம் என்றால் நாமும் அவர்களைப் போல அருள்மிக பெற்ற பாத்திரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக, தாட்சியின் பாத்திரமாக, அர்ப்பணிப்பின் பாத்திரமாக, வாஞ்சையின் பாத்திரமாக, துதியின் பாத்திரமாக, தியான பாத்திரமாக, மீட்பின் பாத்திரமாக, ஞான பாத்திரமாக நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் 4 கட்டங்களை தியானித்த நாம் இந்த 4 கட்டங்களிலும் மரியன்னையினுடைய இடத்தை பற்றி தியானித்த நாம் ஒவ்வொருவரும் அன்னையிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? அன்னை இன்னைக்கு நம்மகிட்ட என்ன கேட்கிறாங்க? எல்லா இடத்துலயும் பெரிய பரபரப்பு. ஒரு இடத்துல ஒரு வதந்தி இருக்கும், அங்க மரியன்னை தோண்டிட்டாங்க, காட்சி கொடுத்துட்டாங்க, அங்க மக்கள் ஓடிட்டே இருப்பாங்க. அந்த ஓட்டம் நிக்கிறதுக்குள்ள இன்னொரு இடத்துல ஓட்டம், இன்னொரு இடத்துல ஓட்டம். என்ன சொல்லுவாங்க? அங்க மரியன்னைக்கு கண்ணுல தண்ணி வருதுன்னு ஒருத்தர், பூவா கொட்டுதுன்னு இன்னொருத்தர், ரத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மக்கள் ஓடுறாங்க. ஓடி என்ன செய்யறாங்க? மரியாள் போல வாழறதுக்கு சற்று முயற்சி செய்யாத ஒரு சமுதாயமா நம்ம பாக்குறோம். நம்ம என்ன செய்யறோம்? மாதாவுக்கு ஒரு பெரிய தேர் எடுக்கிறோம், ஆள் உயரம் சிலை செய்து வைக்கிறோம், பட்டுப்புடவை புடவையா ஒரு நாளைக்கு 1, சில திருத்தலங்கள்ல ஒரு நாள்லயே 5-6 சேலையை மாத்தி விட்டுடுவாங்க. மாதா சுருவத்துக்கு நம்ம சேலை அணிவிக்கிறோம், பெரிய மாலையை கொண்டு போடுறோம், காதணிகள் போடுறோம், நகையை போடுறோம். இதெல்லாமா மாதா கேட்கிறாங்க? கிடையவே கிடையாது. மாதா கேட்கறதெல்லாம் என்ன? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அது எக்காலத்துக்கும் ஒரு பரிந்துரை. அன்றைக்கு மட்டும் காணாவூர் திருமணத்துல மாதா சொன்னதல்ல, இன்றைக்கும் அவர்கள் சொல்லுகிறது. மாதா உண்மையாவே காட்சி கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என் அருமையான பிள்ளைகளே, என் மகன் இயேசு சொல்வதெல்லாம் செய்யுங்கள்னு சொல்லுவாங்க. இயேசு என்ன சொல்றாரு? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து, ஆண்டவர் இயேசு மட்டும்தான் கடவுள், உன் தேவனாகிய கடவுளை உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆற்றலோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு செய்யன்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த கடவுளை தவிர உனக்கு வேற எந்த தெய்வமும் வேண்டாம். எந்த விக்கிரகத்துக்கிட்டையும் ஓடாத, எந்த பேய் பிசாசுகிட்டையும் போகாத,
சகுன சாஸ்திரம் பார்த்துக்கிட்டு எந்த பிரஜாதி மக்களுடைய வழிபாட்டில் நீ கடந்து கொள்ளாத, உன்னையே அந்நிய தெய்வ வழிபாட்டினால சாபத்துக்கு உட்படுத்தாதே என்று சொல்கின்றார்கள். இயேசு சொல்கின்றார், அதன்படி நம்ம செய்யணும். பிறகு என்ன சொல்றாங்க மாதா? இயேசு கட்டளை, நீ உன்னை அன்பு செய்வது போல் உனக்கு அடுத்திருப்பவனுக்கு அன்பு செய் அப்படின்னு சொல்ற கட்டளையே நிறைவேற்றும்படியா மாதா சொல்றாங்க. ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேணும். நாம் வாழ்கின்ற இன்றைய சமுதாயம், இன்றைய நவீன உலகம் ஒரு சுயநலமான ஒரு உலகமா, பொருளாதார மயம், நுகர்வு கலாச்சாரம், எனக்கு நான் சொல்லிட்டு முழுசும் தான் 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 என்று வாழ்கின்ற ஒரு உலகம். அதோட கூட செக்குலரிசம் என்ன சொல்றது, கடவுளே இல்ல, ஆன்மான்ட்டு ஒண்ணு இல்ல, மோட்ச நரகன்ட்டு ஒண்ணு இல்ல, உலகமே சாதாரண வாழ்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆனா மரியாள் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் இயேசு வழியும் உண்மையும் வாழ்வும், அவர் ஒருவர் மாத்திரம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், அவரை பின்பற்றி போங்க நெருக்கமா என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், மன்னியுங்க, உங்க பாவ வழியை விட்டு விலகி பரிசுத்த பாதைக்கு கடந்து வாங்க, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்க, ஜெபத்துல ஈடுபடுங்க, வேத வாசிப்புல ஈடுபடுங்க, ஆண்டவர் இயேசு என்று சொல்லி நீங்க பிறருக்கு அறிக்கை எடுங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கின்றார். அவர் சொல்வதை எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று அன்னை நமக்கு இன்று பணிக்கின்றார்கள். எல்லாவற்றையும் சுருக்கி சொல்ல வேண்டும் என்றால், மீட்பின் முதல் கட்டத்திலே மரியாளை வானதூதர் வாழ்த்துரை வழங்கி இயேசு சுவாமி கருவாக கருதரித்த அந்த நிகழ்ச்சியை நாம் தியானிக்கையிலே மரியாளை போல தாட்சி உள்ளவர்களாக, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தாட்டிய அந்த அன்னை போல தாட்சி உள்ளவர்களாகவும், தேவ திருச்சித்தத்திற்கு நம்மையே ஒப்பு கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உள்ளவர்களாகவும் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் மரியாளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது கட்டத்திலே கானாவு திருமணத்தில் இயேசுவை மரியாள் புதுமை செய்யும்படி கேட்கிறார்கள். அந்த வீட்டினுடைய தேவையை குறிப்பறிந்து அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி குறிப்பறிந்து செயலாற்றுகிறவர்களாக, பிறருக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல மனம் உள்ளவர்களாக மரியாள் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கண்ணு திறந்து பார்க்கணும், யாருக்கு உதவி செய்ய முடியும். நம்ம கிறிஸ்துவங்கன்னு சொன்னாக்க மற்றவங்க புரிந்து கொள்ளணும். படிக்கிறீங்க பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிக்கிறீங்க, சிலர் கடந்து சென்று நீங்க ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறீங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, ஸ்கூல்ல வேலை செய்யறீங்க, நிலத்துல பயிரிட போறீங்க, பலதரப்பட்ட மக்கள் உங்களோட கூட கலந்து இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் நீங்க மற்றவங்க மேல அன்பு காட்டுறீங்க, எவ்வளவு தூரம் மற்றவங்க மேல நீங்க இரக்கம் காட்டுறீங்க, எவ்வளவு தூரம் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறீங்க, அதை பொறுத்து அவங்க கிறிஸ்துவங்க, அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்களுக்கு இறக்க குணம் இருக்கும், அவங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படி என்று நம்ம வாழும் பொழுது மட்டும்தான் மாதாவை போல நாம் மாறுகின்றோம். அதோட கூட நாம் செய்கிற நற்செயல்களை மறைவில் செய்யணும். மறைவில் காணுகின்ற பிதா நமக்கு மறைவிலே கைமாறு கொடுப்பார். மூன்றாவது கட்டத்தில் மரியாளை சிலுவையடியிலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் வருகின்ற துன்பத்தை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அது ஒன்றையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாம உலக மக்களுடைய பாவங்களுக்காக, ஆண்டவரை மறுதலிக்கிற பெரிய பாவிகளுக்காக நாம் ஒப்பு கொடுத்து நாமும் சிலுவையின் வழியாக, துன்பத்தின் வழியாக மீட்பிலே பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கின்றோம். நான்காவது கட்டத்திலே பரிசுத்த ஆவியின் வருகையினாலே இன்றைய காலகட்டம் பரிசுத்த ஆவியானவர் அபரிதமாக பொழியப்படுகிற காலகட்டத்தில் நம்ம இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானுடைய செயலாற்றல் கண்கூடா நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்படி நாம் இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிற நாம் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களால் நிரம்பணும், பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளால் நிரம்பணும், பரிசுத்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி என்கின்ற இப்படிப்பட்ட கனிகள் நமக்கு வெளிப்படணும். பரிசுத்த மாதா தேவனுக்கு உகந்த பரிசுத்த பாத்திரமாக தன்னை கையளித்தது போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த பாத்திரமாக நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். நற்செய்தி வாஞ்சை உள்ளவர்களாக இயேசுவை இதயத்திலே ஏற்று பிறருக்கு நற்செய்தியை அறிவித்து இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவரும் மீட்பரும் என்று சொல்லி அறிக்கை செய்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவீர்கள், பரிசுத்த ஆவியாம் திருக்கொடையை பெறுவீர்கள் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கடந்து சென்று நற்செய்தியை அறிவிக்கும் தூதுவர்களாக மாற வேண்டும். மரியாளை போல இயேசுவை பிறருக்கு ஈண்டெடுத்துக் கொடுக்கும் மரியாள்களாக நாம் மாற வேண்டும். நம்மை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மரியன்னையை போல நாம் மாற வேண்டிய வரம் கேட்டு இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபத்துக்குள் நாம் கடந்து வருவோம். உங்களை அன்பு செய்கிற நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட நேரம் மட்டும் பேசினீரே, உமக்கு கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த உலகத்தில் நீர் ஒரு மனிதனாக பிறந்து மீட்பின் பரம ரகசியத்தை நிறைவேற்றும்படி 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சிலுவிலே மரித்து உயிர்த்து விண்ணேற்பு அடைந்து பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்பியதன் மூலம் மீட்பை பெற்று தந்தீரே. நீர் மீட்பராக இந்த உலகத்திற்கு வருவதற்கு வழியாக இருந்த
அந்த அன்னையினுடைய நல்ல பண்புகளை தியானித்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை விசுவசிக்கிறோம். எங்கள் மீட்பெரும் ஆண்டவரும் நீர் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி எங்கள் இதயத்திலே உம்மை ஏற்றுக்கொள்கிறோம். முது திருவசனங்களை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குவதன் மூலம் உம்மை பிறருக்கு ஈண்டெடுத்து கொடுத்து பாவத்திலே மூழ்கி கிடக்கின்ற மனுக்குலத்தை, இறைபக்தி இல்லாமல் வளர்ந்து வரும் இன்றைய நவீன உலகத்தை, கடவுளுக்கு எதிராக துரோகம் புரியும் இன்றைய மனித சமுதாயத்தை நாங்கள் ஆவியின் ஆற்றல் போன்றவர்களாக இறைவார்த்தையின் வல்லமையோடு கூட இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்து இவர்கள் ஒவ்வொருவரை மீட்பின் பாதையில் வழிநடத்த நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை ஆராதனை எல்லாவற்றையும் உம் திருநாமத்திற்கே செலுத்துகிறோம். இயேசு சுவாமி எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும் பலப்படுத்தும். ஆமென் 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 ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.